அவர் வந்து பேசும்போது திராவிடமும் தமிழ் தேசியமும் நமது இரு கண்கள், அதுதான் நம்முடைய தாழ்மையான கருத்து அப்படின்னு சொல்றாரு. நீங்க திராவிட மாயை அப்படின்னு தொடர்ந்து திராவிடத்தை வந்து எதிர்த்து நிலைப்பாடு வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர், எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? தமிழ் தேசியமும் மாயதான், திராவிடமும் மாயதான், தேசியமும் மாயதான் ஆச்சுங்களா. எதுதான் ஸ்தூலமாக மக்களும் இந்த மண்ணும் தான் உண்மையான. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் 142 கோடி மக்களும் இந்தியாவினுடைய பரப்பளவும் தான் வந்து ஸ்தூலமானவைகள். அதை தவிர வேறு எதுவும் பார்க்க முடியாது. மக்களும் மண்ணும் தான் உண்மையான, ரெண்டு மக்கள் தான் உண்மையான, அந்த மக்களுடைய வாழ்நிலை மட்டும்தான் உண்மையான. அதனால் எல்லாரும் அவரு ஒன்று சொல்கிறாரு. எம்ஜிஆர் வந்து நீங்கள் கட்சி ஆரம்பித்த போது உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் ஆல்ரெடி அண்ணா எசுன்னு சொன்னார். அது என்ன கேபிட்டலிசம் சோசியலிசம் எல்லாம். கேபிட்டலிசம் சோசியலிசம் ரெண்டு சேர முடியாது ஆச்சுங்களா. அதனால் கேபிட்டலிசம் சோசியலிசம் சேர்ந்து தான் அவர் அண்ணா எசுன்னு சொன்னார். அண்ணா எசுக்கு அப்போ தான் புதுசு விளக்கம் கொடுத்தாரு. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம